இது நேற்றுக்கு எடுத்த வீடியோ. இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னால் மீனும் நண்டும் தான் ஸ்பெஷலு. நானே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி நானே குழம்பு வச்சுட்டேன் விறகடுப்புலையே. எனக்கு சமைக்கிறத விட க்ளீன் பண்ணுறது ஃபுல்லாக நல்லா தெரியும். அதனால் நானே க்ளீன் பண்ணிடுவேன். சீ ஃபுட் ஐட்டம் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிடுவேன். இந்த நண்டு வந்து நல்ல மீடியம் சைஸ் நண்டு தான். கிலோ வந்து 500க்கு வாங்கிட்டு வந்தாங்க அப்பா. 1 கிலோ தான். வெட்டும்போதே நண்டு வந்து துடிக்குது. இந்த அம்மியில் அரைச்சி சாப்பிட்டுலாம் ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ யாருமே அம்மிலாம் யூஸ் பண்ணுறதே இல்லை. நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு கழுவி மட்டும் கொடுங்க, நான் அரைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கழுவி சீரகம் மிளகு தேங்காவை ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதில் நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். அரைச்சிட்டு ஃபஸ்ட்டு மீன் குழம்ப வச்சாச்சு. மீன் குழம்ப வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நண்டு கிரேவி வைக்கணும். அம்மாவே அலுப்பு பட்டுக்கிட்டு இந்த மாதிரி விறகடுப்புலாம் சமைக்கிறது கிடையாது. நான் சமைக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். மீன் குழம்ப வந்து இந்த மீன் பேர் வந்து கட்டா. இது வந்து ஃபுல்லாக முருங்கைக்காய் எல்லாம் போட்டு குழம்பு வச்சாச்சு. நைட்டுக்கும் சேர்த்து குழம்பு வச்சாச்சு மதியமே. நெக்ஸ்ட் வந்து நண்டு கிரேவி வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எப்போதும் வைக்கிற மாதிரி தான். எண்ணெய் ஊற்றி வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையுமே வதக்கிட்டு நண்டை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நண்டு எல்லாத்தையுமே போட்டாச்சு. போட்டு நல்லா வதக்கணும். விறகு கரெக்டாக எரிக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் மிளகாத்தூள் எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கிட்டேன். எனக்கு இந்த அடுப்பு எரிக்கிறது மட்டும்தான் கஷ்டமாக இருக்கும். மற்றதெல்லாமே ஈஸி தான், பண்ணிடுவேன். வெயிலில் நின்று கூட புகையில் நின்று கூட சமைச்சிருவேன். அப்புறம் வந்து அரைச்ச பேஸ்ட்டையும் போட்டு நல்லா கிண்டி விட்டாச்சு. கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக வச்சோன்னா நண்டு கிரேவி ரெடி ஆயிரும். நம்ம வீட்டில் வாழை மரம் நிறையா இருக்கனால நான்வெஜ்னாலே வாழை இலை நறுக்கி தான் சாப்பிடுவோம். எனக்கு வாழை இலையில் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். நகர மீன் இருந்துச்சு, அதை ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த மீன் குழம்பு நண்டு கிரேவி இதை வச்சு தான் சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு வெரைட்டி ரைஸ் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். எதுக்குன்னா எங்கள் அண்ணன் ஒய்ஃப் வந்து கன்சீவாக இருக்காங்க. இப்போ 7th மந்த்து. ஸோ அவங்களுக்கு சர்ப்ரைஸாக இந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு 7 வகை சாப்பாடு கிளறணும். 7 சாப்பாடு செஞ்சு நிசாக்கு கொடுத்து சந்தனம் போட்டு எல்லாம் வச்சு வளையல் போட்டுவிட்டு நானும் எங்கள் அம்மாவும் மட்டுமே இது பண்ணோம். ஏன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து பெருசாக வளகாப்பு பண்ணுறோம். ஸோ இப்போ சிம்பிளாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி பண்ணியாச்சு. என்னென்ன சாப்பாடு செஞ்சோன்னா லெமன் சாதம், புளி சாதம், தக்காளி சாதம், தேங்காய் சாதம், தயிர் சாதம், கேசரி, சக்கரை பொங்கல் இதெல்லாமே தான் பண்ணோம். நிசாக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதான் நைட்டு டின்னருக்கு எல்லாருக்குமே. இதை வச்சு சாப்பிட்டு